எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் இல்லைங்க, நிறைய லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரர் ஹேண்ட்லிங் சொல்ல ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக வந்து பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள்லேயே பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக வந்து ஒரு நேம் பாஸ் பண்ணுறோம் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை திருப்பி செட் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே காமிக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு ஓகே இந்த ஃபுல் நேமில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஸ்ட்ரிங் போடணும். ஸோ உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஆனால் வாட் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யாருக்கா தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாஃப்ட்வேர் கிடையாது, பட் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து யாருக்கா நீங்கள் தருவீங்க யூஸ் பண்ண சொல்லி. ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் க்ரேஸியாக வந்து மேபி ஸ்ட்ரிங் தராமல் நம்ம போடுவாங்க கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 45 போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணும்போது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ டாட் ஸ்பிளிட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வருது. ஸோ அப்படி ஏன் வருது அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த டாட் ஸ்பிளிட் வந்து எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ 45 வந்து ஸ்ட்ரிங்காக இல்லை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எரர் ஷோ ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த எரர் வந்து கன்சிடர் ஆகிறது ஓகேங்க, பர்ஃபெக்ட். எல்லா வெப்சைட்லையுமே கன்சிடர் ஆக தான் எரர் காமிக்கும். ஆனால் நீங்கள் வந்து யூஸருக்கு வந்து எதாவது இன்ஃபர்மேஷன் காமிக்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஸோ இங்கே தான் வந்து ட்ரை அண்ட் கேட்ச் எக்ஸெப்ஷன் வருது. ஓகேவா. ஸோ இந்த கோட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எரர்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபென்சிங் ப்ரோக்ராமிங் சொல்லி கால் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எரை வச்சு தான் நம்ம வந்து எரை வந்து டாப்பில் வச்சுப்போம். ஓகே, ஸோ டாப்பில் வச்சுட்டு பிலோ தத்தை நம்ம கோடு இருக்கும். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் எரை ஷோ ஆச்சு அப்படின்னா அந்த எரர் ஹேண்ட்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நம்ம கோடே பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே ஃபைன். ஸோ பேசினது தான் போனோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம வந்து எங்கே செட் பண்ணுறோம், லைன் 14 செட் பண்ணுறோம். அண்ட் செட் பண்ணுற மெத்தட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ நான் வந்து இஃப் மூலிமா இஃப் அண்ட் வேல்யூ வந்து வாங்கிடுறேன். வேல்யூ வந்து எனக்கு வந்து டைப் ஆகணும்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக டைப் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கலாமா. டைப் ஆஃப் அண்ட் எதுக்கான டைப் எனக்கு கண்டுபிடிக்கணும், வேல்யூ. ஸோ வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு மேபி எனக்கு வந்து ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படின்னா இது வந்து எரர் கரெக்டாக. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டன் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சிங்கிள் லைன் இப்படி பண்ணிக்கலாம். அப்படிலாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இதை கூட நீங்கள் வந்து ஒரு பிளாக்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்படி போட்டுட்டு சேவ் பண்ணிங்கன்னா அது பிளாக் ஆயிரும். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணும்போது நீங்கள் பாருங்களேன், ரைட்டில் வந்து எரர் ஷோ ஆகலை. பட் நம்ம இந்த போட்டுக்க அந்த 45 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்கல. ஓகே, ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து செக் பண்ணுறோம். ஓகே, இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இது ரன் ஆகாது, இது கீழே இருக்கிற கோடு வந்து ரன் ஆகும் கரெக்டாக. அதுவே ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து ரிட்டன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி நம்ம வந்து ரிட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டிக்கலாக யோசிங்களேன். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ரிட்டன் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு யூஸருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷோ பண்ணல கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரூல் என்ன அப்படின்னா, உங்கள் ஆப்பில் என்ன நடக்குதோ என்ன நடந்தாலுமே சரி யூஸருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஓகே, அது ஃபஸ்ட் திங். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு பிக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கும் போது ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் லாக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினியர் எடுத்துக்கோங்க. ஸோ வாட் சப்போஸ் நீங்கள் வந்து ரியாக்ட், ஆங்குலர் இல்லை வியூ அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேஜராக வந்து நெட்வொர்க் கால்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க, ஏபிஐ மூலிமா ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நெட் இருக்கும்போது ப்ராப்பராக வரும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். அதுவே வாட் சப்போஸ் உங்களோட நெட் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது வாங்க முடியாது கரெக்டாக. அப்போ வந்து ஒரு எரர் ஷோ பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி எரர் ஹேண்ட்லிங் மூலியமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இது பேர் தான் டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங். ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ரிட்டன் பண்ணாமல் நான் வந்து ஒரு எரர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் வந்து கான்ஸ் லேட்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம், கான்ஸ் அண்ட் எரர் இல்லை எரர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஷார்ட்டாக வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து எரர் தான் கால் பண்ணுவாங்க. ஓகேவா. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக எரர் ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ நீ இப்படி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை என்ன பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக கால் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நியூ கீவேர்ட் போட்டு இட்ஸ் அ நியூ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எரரில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ என்ன எரர் கிரியேட் பண்ண போகிறோம், இது வந்து இட்ஸ் நாட் எ ஸ்ட்ரிங் கரெக்டாக. ஸோ இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங். ஓகேவா. ஸோ எப்பவுமே நீங்கள் அது மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுங்க எரர் ஏதாச்சும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியும், ஓகே இங்கே தான் எரர் வந்து நடந்திருக்கு சொல்லி தெரியும். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் போட்டுட்டு லாக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக் எரர். ஓகே, நான் வந்து இந்த எரர் வந்து நான் வந்து லாக் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரிங் சொல்ல வருது. ஸோ நம்ம போட்ட அந்த எரர் மெசேஜ் வந்து இங்கே வருது. ஓகேவா. அண்ட் சில இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஸ்டாக் ட்ரேஸ் நீங்கள் வந்து அப்புறமா டீபக் பண்ணி பார்க்கறதுக்காக எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஓகே பர்ஃபெக்ட்.
ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஷோ பண்ண வைக்கணும், அது ஓகே பண்ண வச்சிட்டோம். பட் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இதில் வந்து ரன் ஆகிட்டு ஒன்று எனக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கோட் ரன் ஆகுது. ஸோ எனக்கு அப்படி ஆகக்கூடாது இல்லையா? எனக்கு எப்பப்பெல்லாம் எரர் வருதோ எனக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ரிட்டர்ன் போட்டுக்கலாமா? ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னா எரர் போயிடும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்ட்டுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் கேட்ச் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து இந்த எரர் வந்து நம்ம த்ரோ பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓவர்வியூவாக. ஆக்சுவலி இந்த ட்ரை அண்ட் கேட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் எரர் இருக்கோ, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எரர் வந்து நம்ம கால் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஸோ நிறைய கண்டிஷன் மூலிமா நம்ம கெட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து எரர் இருக்குது, நம்ம வந்து வாங்கிடுறோம். வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இடத்துல த்ரோ பண்ண போகிறோம். ஸோ கிரிக்கெட் மேலே வச்சுக்கோங்க, கிரிக்கெட் நம்ம என்ன பண்ணுவோம், பாலை வந்து த்ரோ பண்ணுவோம், அந்த பாலை வந்து யாராச்சும் பிடிப்பாங்க கரெக்டாக. அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக த்ரோ பண்ணுவோம். த்ரோ பண்ணும்போது அது வந்து நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே வந்து நம்ம அதை கேட்ச் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் என்டையர் லாஜிக். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ரிட்டர்ன் தேவையில்லை. ஓகே, அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், த்ரோ பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா த்ரோ சொல்லி காமிக்குது. ஸோ நான் என்ன த்ரோ பண்ண போகிறேன், எனக்கு வந்து இந்த எரர் அப்படி த்ரோ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இங்கே இருக்குது. ஸோ ERR. ஓகேவா? ஸோ இது பண்ணிவிட்டேன் அண்ட் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எரர் காமிக்குது. இட் இஸ் நாட் ஸ்ட்ரிங் சொல்லி காமிக்குது. ஓகே, எனக்கு எரர் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இது எங்கே கால் பண்ணுறோம், இந்த செட்டு வந்து இங்கே கால் பண்ணுறோமா. ஸோ இங்கே நான் வந்து ட்ரை அண்ட் கேட்ச் போட்டுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன் செத்துக்காக. ஓகே ஓகே, இது பர்ஃபெக்ட். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ட்ரை அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்மளோட கோட். ஓகே, இந்த கோடு வந்து நம்ம வந்து ட்ரைக்குள்ளே தான் எப்பவுமே வைக்கணும். இதுதான் டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த கோட் வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஆஸ் இட் இஸ் ரன் ஆகும். ஓகேவா? சப்போஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் வந்து இதை கேட்ச் பண்ணோம் கரெக்டாக. ஸோ கேட்ச். ஸோ இது வந்து என்ன நேம் தந்துக்கலாம். ஸோ தந்துக்கலாம், இல்லை வந்து ஏர் தந்துக்கலாம், இல்லை எக்ஸெப்ஷன் அப்படி தந்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி லாக் பண்ணி பார்க்கலாமா எக்ஸெப்ஷனை. ஸோ எக்ஸெப்ஷன் லாக் பண்ணுறேன் அண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எரர் வருது. ஸோ இது பேசிக்கலி என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது பேசிக்கலி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கோடு வந்து இருக்குது. இந்த கோட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து செட் பண்ணுறோம். செட் பண்ணும்போது என்ன ஆகுது, இது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, இது வந்து நம்பர் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோட் ரன் ஆகுது. ஒரு நியூ எரர் ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணிவிட்டு அதை நான் வந்து த்ரோ பண்ண போகிறேன். ஸோ த்ரோ பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த மெத்தட். ஓகே, இந்த மெத்தட் வந்து எங்கே நம்ம கால் பண்ணுறோம், இங்கே கரெக்டாக. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து யாரோ ஒருத்தங்க த்ரோ பண்ணியிருக்காங்க, அதை நான் கேட்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த த்ரைடில் என்ன பண்ணுது அப்படின்னா, கேட்சில் வந்து நம்ம இதை வாங்கிட்டு நம்ம வந்து கன்சிடர் லாக் பண்ணுறோம். ஓகே ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இது ஓகே. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி, எப்பவுமே உங்கள் ஆப்பில் என்ன விஷயம் இருந்தாலுமே சரி, அதை வந்து யூஸருக்கு நோட்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸருக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி வந்து இந்த கன்சிடர் பண்ணாமல், கன்சிடர் வந்து டு பி ஃப்ராங்க் யாருமே வந்து கன்சிடர் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கன்சோல் லாக் வந்து சிம்பிளாக அலர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அலர்ட் வச்சுக்கலாம், இல்லை வந்து சம் கைண்ட் ஆஃப் ஏதாச்சும் ஒரு டோஸ்ட் மெசேஜ் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டோஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அனிமேஷன் மாதிரி. ஓகே, அனிமேஷன் டைலாக் மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அலர்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் போட்டுட்டு சேவ் பண்ணும்போது பாருங்களேன், இங்கே வேல்யூமே எதுவுமே இருக்காது. பட் நம்ம அலர்ட் பண்ண ஆகும், இது வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் இஸ் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு அலர்ட் பாக்ஸை காமிக்குது. நான் ஓகே தந்தால் தான் நெக்ஸ்ட்டு இது கீழே இருக்கிற கோட்லாம் ரன் ஆகும். இப்போ நான் ஓகே தரேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட் ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்டேட் ஆகல. ஏன் அப்டேட் ஆகல அப்படின்னா, நம்ம வந்து எரர் ஷோ பண்ணியிருக்கோம் அண்ட் 45 சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுவே இது வந்து ஏதாச்சும் மீனிங்ஃபுல் நேம் தர வச்சுக்கோங்களேன், சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அலர்ட் காமிக்கல. ப்ளஸ் எனக்கு வந்து என்ன இருக்குது, அவுட்புட்டும் வந்திருக்கு த்ரிஷான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதாங்க டிஃபென்ஸ் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கில் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். அண்ட் முடிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, வாட் சப்போஸ் நீங்கள் யூசர்கிட்ட தரும்போது அவங்க வந்து நல் தருவாங்க. ஓகே, நல்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷனை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதை நம்ம டெஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி ஓகே இது ஒரு கேஸ் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோம்பேறியாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிளாக ஏ தருவாங்க. ஸோ ஏ தந்துட்டு சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஏ வருது.
பட் இது வந்து ப்ராக்டிக்கலி இது வந்து நேமே கிடையாது கரெக்டாக. அட்லீஸ்ட் வந்து ஒரு நேம் வந்து மினிமம் ஒரு 3 கேரக்டர் தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரே கேரக்டர் வந்து நேமே இருக்காது கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டு கீழே வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து திருப்பியும் இஃப் அண்ட் இஃப்பில் நான் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து கிடச்சிச்சு இந்த பேராமீட்டர் மூலியமாக. ஸோ வேல்யூ டாட் லென்த் கரெக்டாக. ஸோ எனக்கு வந்து அதை லென்த் வந்து அப்படி வாங்கலாமா, வாங்கிட்டு எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 கேரக்டர் ஏதாச்சும் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், என் லாஜிக்கலாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் இன்வேலிட் கரெக்டாக. ஸோ நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக இங்கே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, நான் இதே மாதிரி நான் த்ரோ பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளி அதே மாதிரி எரர் இல்லை நியூ எரர் என்ன வச்சுக்கலாம். ஸோ நியூ எரர் அண்ட் நீங்கள் வந்து இட் இஸ் நாட் நேம் அப்படி வச்சுக்கலாமா, இட் இஸ் நாட் இல்லை இன்வேலிட் வச்சுக்கலாம் சிம்பிளாக நேம் இன்வேலிட். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன் அப்படி தான் வரும், பிகாஸ் நம்ம வந்து த்ரோ பண்ணல கரெக்டாக. ஸோ நான் வந்து ரிமூவ் டெலிட் பண்ணிவிட்டு இல்லை நான் வந்து டேட்டா என்ன பண்ணிக்கலாம், நியூக்கு முன்னாடி கூட த்ரோ சொல்லி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டேன் அண்ட் நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்கே அவுட் வரல, பட் உங்கள் ப்ரௌசரில் போனீங்க அப்படின்னா நேம் இன்வேலிட் சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எரர் சொல்லிட்டு வருது. ஸோ ஏன் எரர்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா நம்ம வந்து நல்லா பாருங்கள், நம்ம வந்து கோடில் வந்து நியூவில் வந்து இந்த எரர் ஆப்ஷன் வந்து கால் பண்ணுறோம், அதனால தான் உங்களுக்கு அப்படி வருது. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கா கோட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டிங்க வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணுங்களேன். இப்போ சேவ் ஆகாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இது வந்து நீங்கள் ஓகே தரணும். திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி சேவ் கொடுங்க, சேவ் அண்ட் இப்போ பாருங்கள் நேம் இன் வேல்யூ வந்துருக்கு. இப்போ யாராவது இந்த ஆப்ஜெக்ட்லாம் வரல. ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க ஹெர் ஹேண்ட்லிங். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ மறக்காமல் இதுவும் நீங்கள் பாருங்கள் அண்ட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.